ஒரு அமலை அல்லாவுக்கு பிடிக்கக்கூடிய முறையில தான் செய்யணும். அல்லாஹுவின் தூதர் கற்றுக் கொடுத்த முறைப்படிதான் செய்யணும். செய்யறபடி செய்யறேன், நான் தொழுகிறபடி தொழுகிறேன், அல்லாஹ் பார்த்து ஏத்துக்கட்டும், அதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்குவான் அப்படி செஞ்சிடக்கூடாது. தஸ்பீஹ நம்ம உள்ளட்சத்தோட மனசா செஞ்சுட்டு, யா அல்லாஹ் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கிறேன், ஏத்துக்க யா அல்லாஹ் அப்படி கேட்கறது வேற. செய்யறபடி செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்குவோம் அல்லாஹ், அது தப்புமா? ஒரு அமலை அது நல்ல அமலா இருந்தா மட்டும் பத்தாது, சூப்பர் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த முறைப்படி செய்யணும். நான் இஷ்டப்படிதான் செய்வேன், நான் அதெல்லாம் கத்துக்க மாட்டேன், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், ஆனா என் அமலுக்கு அல்லாஹ் முழுமையான நன்மையை கொடுக்கணும். இது எப்படி சாத்தியப்படும்? குர்ஆன் அப்படித்தானே சொல்றோம். குர்ஆன் நிறைய ஓதுனா நன்மைதான், ஆனா அதுக்கு தஜ்வீத விட்டுறது, உச்சரிப்பது எழுத்து புரியாம, எழுத்துக்கள் புரியாம. அப்ப அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து முறையான அமலை தான் எதிர்பார்க்கிறான். நம்ம ஒரு நல்ல அமல் மட்டுமே நம்ம நினைக்கிறோம். இப்ப தொழுகை இருக்கு, ஏன் நபி அவர்கள் நிதானமா தொழ சொன்னாங்க? நிதானமா தொழுதாதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிற முறை. புரிஞ்சா நான் சொல்றது? அப்ப தஸ்பீஹ்ல இன்னைக்கு நிறைய பேர் பாரு, சரி இந்த தப்பு பண்றோமா இல்லையாமா, போகுது. சின்ன வயசுல அடிப்பட்ட இனிமேல் பண்ணக்கூடாது. எப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சோ அதை நாம சரி செஞ்சுக்கணும், அதை மற்றவங்களுக்கும் சொல்லிடணும். மாஷா அல்லாஹ், நம்ம சொல்லி ஒருத்தன் சரி செஞ்சுட்டாங்கன்னா அந்த நன்மை வந்துகிட்டே இருக்கும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். மாஷா அல்லாஹ்.